புதிய மாதத்தை, புதிய வாரத்தை காண உதவி செய்திருக்கிறார். சேர்ந்து துதித்து பாடி ஆராதிப்போமா? முதல் பாடலாக ஒரு பழைய பாடல், தேனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சேர்ந்து பாடுவோம். தேனினிமையிலும்
சொல்ல முடியும், தேன் இனிமையிலும் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமம் இனிமையானது, மதுரமானது. அந்த வரிகளை மாத்திரம் திரும்பவும் பாடலாமா? தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்ல சத்தத்தை, குரல் வளத்தை கொடுத்துருக்காரு? நம்புறீங்களா? அந்த குரல் வளத்தோடு, இனிமையான குரல் வளத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கீபோர்டு பேட் வேண்டாம், நம்ம மட்டும் பாடலாமா? தேனினி மயிலும் தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று திவ்ய மது தேனினி மயிலும் இன்னொரு முறை சொல்லும், தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மது. கரங்களை தட்டி அந்த மகிமையான மதுரமான நாமத்திற்கு ஓ உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த புதிய மாதத்திலே இதுவரைக்கும் நான் கண்டிராத அபிஷேகம், ஒவ்வொரு பாஸ்டர் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்பதாக எடுத்தாங்க பாருங்க. அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வரங்களும் ஒரு வெளிப்பாடு தான் அந்நிய பாஷை. பல வரங்கள் இருக்கிறது அபிஷேகம் வெளிப்படக்கூடிய, அவை அனைத்தும் ஒன்றாய் செயல்பட தூங்க வேண்டும், புதிதாய் செயல்பட தூங்க வேண்டும். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துவீங்களா? எனக்கு அது வேணும், செயல்படணும். கேட்க போகிறோம் இந்த புதிய மாதத்திலே எனக்கான புதிய அபிஷேகத்தினால் நிரப்பிடுங்க என்று சொல்லி, என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே. சேர்ந்து பாடுவோமே. நிரப்புங்கப்பா
சபை பிள்ளைகள், சபை மக்கள் ஒரு புதிய எழுப்புதலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தைரியமாக வலது கையை தூக்குங்களேன். ஐ மீன் இப்போல்லாம் பாட்டு கூட சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் செஞ்சு அதுக்கப்புறம் பாட்டை கொடுக்குறாரு. இந்த வாரம் அந்த பாட்டை எப்படியாவது பாடிடணும். கடந்த திங்கக்கிழமை அன்று, ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 வாலிப பிள்ளைங்களுக்கும் மீட்டிங் நடந்து ரொம்ப ஆண்டவர் வல்லமையாக கிரியைகளை நடப்பித்தார். அடுத்த திங்கக்கிழமை ஒரு 5-6 பேர் சேர்ந்து அன்று ஏவப்பட்டு, அதாவது இந்த இடத்துக்கு போகணும், விகே படத்தில் அது என்ன, எந்த இடமோ அண்ணா காலனிக்கு போகணும்னு சொல்லிட்டு 6 பேருக்குள்ளாக ஒரே சிந்தை காலில் கனெக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். ஆமாம், எனக்கும் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வேற ஊரில் இருக்கிறவங்க போயிட்டு அங்கே போய் ஒவ்வொருத்தராக எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. போகிற இடத்துலலாம் கர்த்தர் வல்லமையாய் தமது வார்த்தையினாலே வெளிப்பட்டு, ஒருத்தவங்களாம் ஒரு சின்ன சாட்சியை மட்டும் கடக்கடன்னு சொல்கிறேன். 3 வருடங்களாக கிச்சன் மாத்திரம்தான் அவங்க இடமாய் இருந்தது. வீட்டுக்கு வெளியில் வர முடியல. ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, ஒரு அழகான ரொம்ப அழகான ஒரு ஏன் மூலமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பல நாள் ஜெபமாய் அது இருந்து கொண்டிருக்கிறது? வலது கையை உயர்த்தி கேட்போமா? தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? என்னை கொண்டு பாய்ந்திட, என் தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு செய்திடுங்க அப்பா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆவியானவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். என்னன்னா, அடுத்ததாக நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு அற்புதம்லாம் கிடையாது, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் போய் கையை வைக்கும் பொழுது அவர்கள் ஸ்பாட், அந்த இம்மீடியட் சுகம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. பேதுரு அப்படிதான் அன்னைக்கு பண்ணாரு. என்கிட்ட ஒன்றும் இல்லை, வெளியும் பொண்ணும் இல்லை, இருக்கிறது உணர்ந்து நினைக்கிறேன். இயேசு நாமத்துல என்ன சொன்னாரு? உடனே அவன் துள்ளி குதித்து நின்று நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் இருக்கு. ஸ்பாட் ஹீலிங் என் மூலமா, என் கை மூலமா நடக்கணும்னு சொல்றவங்க, நீழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை, என்னுடைய ஷால், என்னுடைய ட்ரெஸ்ஸை தொடுவோர் அற்புதம் பெறணும். நீழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நீழலை தொடுவோர்
வருகிற நாட்களிலே என் மூலமாய் அவர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறான்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கையை தூத்துவீங்களா? இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கும், நான் சுகவீனத்தோடு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி நான் சுகத்தை கொடுக்க முடியும்? இப்போ கரங்களை உயர்த்த போகிறோம். நான் ஹீலாக போகிறேன். எதெல்லாம் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டுமோ சுகத்தை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன். நீலலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நீலலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நீலலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நீலலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கரங்களை தட்டி செல்வோமா? பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. முழுமையாக பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலை இப்பொழுது நாம் அனுபவிக்க போகிறோம். புதிய அபிஷேகம், சுகம் அளிக்கிற அபிஷேகம், என் மூலமாய் சுகத்தை பெற செய்கிற அபிஷேகம், அக்கினியாய் நான் மாறுகிற லெவலுக்கு என்னை கொண்டு போகிற அபிஷேகம், என்னை மூழ்கடிக்கிற அபிஷேகம். இந்த புதிய மாதத்திலே புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய பாஷைகள் செயல்படட்டும், ஆக்டிவேட் ஆகட்டும். ஒருவராலும் டீஆக்டிவேட் செய்ய முடியாது. வெளிப்பாடுகள், உறுதிப்படுத்துதலின் வல்லமை, இதுவரைக்கும் வெளிப்பட்ட விதத்தில் அல்ல, ஒரு அன்பினாலே, அன்பின் வார்த்தைகளினாலே நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெளிப்பாடுகளினாலே உறுதிப்படுத்துங்கப்பா, வெளிப்பாடுகளினாலே உறுதிப்படுத்துங்க. இந்த அபிஷேகத்தின் வல்லமை புதிய அடையாளத்தோடு புதிய ரூபத்திலே வெளிப்படட்டும். சுகமாக்குகிற அபிஷேகம் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை அது குணமாக்கி விட்டு, எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டு, முழுவதுமாக அன்பின் ஆவியானவரால் எங்களை நிரப்பிவிட்டு, எங்கள் மூலமாய் சுகத்தை கடத்துகிற நிரப்பிட்டீங்க, என்ன நிரப்பிட்டீங்க.
துன்பமான வாழ்க்கையை மாற்றி நம்மளுக்கு தந்திருக்கிறார். துன்பமான நேரத்திலே வாழ்க்கையிலே இன்பம் தந்து அவருடைய இன்பத்தை தந்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறவரை இன்னும் இந்த மாதத்திலே யாரெல்லாம் உங்க பிள்ளைங்களை உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த வேண்டுமோ, அவர் நினைத்திருக்கிற உயரத்தில் நிறுத்த வேண்டுமோ, அவருக்கு நன்றி செலுத்தி பாட போகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேர்ந்து பாடுவோமே.
இன்னும் உங்க பிள்ளைங்க உங்க சொந்தங்கள் பாவமான வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்வையும் மாற்றி புது ஜீவன் புது வாழ்வை அளிக்க அவரால் முடியும். நான் திரும்ப திரும்ப ராஜி பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவன் ஓப்பனா தைரியமா சொன்னான். தைரியமான்னு சொல்றதை விட வெட்கப்படாம சொன்னான், நான் இந்த பாவத்துல இருந்தேன், இதுல இருந்து என்னை வெளில கொண்டு வந்தாரு. அது மாத்திரமல்லாமல் போகிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லையா, அழுதுட்டு இருந்தாங்களாம். போய் விசுவாசத்தோடு கொண்டு அவன் பிள்ளைக்கு வச்சிருந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொம்பளை பிள்ளைய தருவாருக்கா, எங்க வீட்டுல சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இதை விசுவாசமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்திருக்கிறார். எத்தனை பேர் குடும்பத்திலே இன்னும் பாவத்துல இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றி தர வேண்டும். எங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்க சபையிலே செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்க ஜனங்கள் மத்தியில என்னை கொண்டு செய்யுங்கப்பா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே, பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவரே கரங்களை உயர்த்தி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவர், என் பெயர் என் குடும்பத்தாரால் உருவாக்கப்படும் முன்னே அழைக்கப்படும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். மென் சேர்ந்து பாட போகிறோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சேர்ந்து பாடுவோமே. வரிகளை உணர்ந்து பாடுவோமே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. தகப்பனே நன்றி சொல்கிறோம், என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே,
தாயின் கருவிலே நான் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. இது குறித்ததான வசனம் எங்க இருக்கிறது? வசனத்தை சொல்லுங்களேன். தாய் கரு, அது வசனம் தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க. இல்ல எரேமியான்ல சொல்ல வசனத்தை சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தேன். வேற ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். வேற சொல்லுங்களேன். என் கருவை உடைய கண்கள் கண்டது. வேற இது இந்த பாட்டு நேற்று வந்து இந்த விபிஎஸ் ட்ரைனிங் போனாங்க பாருங்க. அப்போ ராஜனோட பொண்ணு வந்து இந்த ரொம்ப பாட்டா ஜெசி வந்து அழகா பாடுவா. எப்படிப்பா உமக்கு வாழ்க்கையை அந்த வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையில் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பாடுவா. இந்த பாட்டு நாங்கள் உண்மையிலே கேட்டது, ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டதே கிடையாது. அவள் பாடி கேட்டிருக்கோம், அப்புறம் ஏஞ்சல் இந்த சவு பாடி கேட்டிருக்கோம், இப்படி தான் கேட்டிருக்கோம். அப்போது இதை குறித்து வசனங்களை எடுப்போன்னு வசனம் எடுக்கும் போது சயின்ஸையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரு எப்படி உருவாகிறது என்னங்கும் போது ஒரு அழகான அப்போ இந்த பாட்டில் திரும்ப வரும்போது என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தானே வந்திருக்கணும். ஆனால் பாட்டு என்ன இருக்குது? என் தாய் உருவாகும் முன்னே. அப்போ அது என்னது அப்படின்னு போயிட்டு சரி சயின்டிஃபிக்காக தேடுவோம் அறிவியல் விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போன்னு சொல்லும் போது ஒரு சின்ன அந்த காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 பேர் வந்து 4 ஜென்ரேஷன் 4 தலைமுறைகள் வச்சுக்கோங்க. இவங்க இது வந்து எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மாவை பெற்றவங்க, இது வந்து எங்கள் அம்மா, இது நான், இது கால்சன், இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போது சயின்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவை கருவில் சுமக்குறாங்கல்ல, சுமக்கும் போது என்ன உருவாகும்? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். என்ன உருவாகும் குழந்தைக்கு? முதல்ல ஒரு கருக்கு என்ன உருவாகும்? ஹார்ட் ஹார்ட் தானே. அப்புறம் காது, ஒவ்வொன்றா உருவாகுமா. அப்போது 5 மாதங்கள் வரும் பொழுது அந்த என்னோட ஆட்சிக்கு எங்கள் அம்மாவோட கருமுட்டை பை, ஓவரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது உருவாகுமா. அப்போது எங்கள் அம்மா 5 மாதமாக எங்கள் ஆட்சி வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. கருமுட்டை அப்போவே உருவாயிருது. எங்கள் அம்மா வாழ்க்கைக்கு முழுவதும் தேவையான லட்சம், அதாவது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கருமுட்டை இருக்குமா. எங்கள் அம்மா பிறக்கும் போது அவங்களோட கருமுட்டை பையிலே 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும். அப்போது நான் எங்கே உருவாயிருக்கேன் தெரியுதா? எங்கள் அம்மா இன்னும் வெளியே வரல. எங்கள் அம்மா வந்து ஒரு பெண்ணா ஆனான்னு எங்கள் ஆட்சிக்கு தெரியல. ஆனால் அவங்களோட கருமுட்டை பையிலே லட்சக்கணக்கான முட்டைகளிலே நானும் எங்கள் அண்ணன் ஒரு 2 முட்டை இருந்திருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆட்சி பேர் வைக்கல, ஆனால் புரியுதா நான் சொல்கிறது? அந்த முட்டையை பேர் சொல்லி கூப்பிட்டாரு. இத்தனாவது முட்டை 70,316 முட்டை ஹேனா மில்கின் பேர் சொல்லி எங்க ஆட்சி வயிற்றுல எங்க அம்மா 5 மாத கருவாயிருக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அப்புறம் நான் அப்போ எங்கள் அம்மா பிறக்கிறாங்க. அப்போ தான் எங்கள் ஆட்சிக்கு தெரியும் அது பொம்பளை பிள்ளைன்னு. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு விக்டோரியானே பேர் வைக்கிறாங்க. எங்கள் ஆட்சி எங்கள் அம்மாவுக்கு விக்டோரியான்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏன் பேரை சொல்லி அரைச்சிட்டார். இப்போ அடுத்த எங்கள் அம்மா, நான் பிறந்தது 1989 தான். ஆனால் கால்சனை எப்போ அவர் பேர் சொல்லி அழைச்சாருன்னா, அதாவது பேர் வச்சாருன்னா எங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ புரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்றைய உங்கள் சயின்ஸ் உங்கள் தியரிலாம் எங்களால் புரிஞ்சுக்க முடியலப்பா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எல்லாருக்கும் முன்பதாக என்னை தெரிந்து கொண்டீங்க, லட்சங்களிலே ஒருத்தவராய் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க. இப்போ என்னன்னா அந்த கருமுட்டையோட என்னன்னா கருமுட்டை பையில் இருக்கிற முட்டைகள் தானாகவே அழிந்து விடுமாம். ஒரு 30 வயசு 40 வயசு வரும் பொழுது அந்த 10 லட்சம் முட்டை 20 லட்சம் முட்டையில் 1000கள் தான் மிஞ்சுமா. அந்த 1000 முட்டைகள் 100ஆய் மாறுற வரைக்கும், 1000 லட்சங்கள் 1000 மாறுற வரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டே, அந்த என் முட்டையா இருக்கிற நானை பாதுகாத்து கொண்டே, மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகும் பொழுது, அழுகி போகும் பொழுது, ஒன்றுமில்லாமல் வெறியேறும் பொழுது என்ன நீ போகக்கூடாது, இது நீ ஹேனா, இது உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இது ஹேனா, இது போகக்கூடாதுன்னு என்னை பாதுகாத்து அழியாமல் சிதையாமல் கலைந்து விடாமல் என்னை எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆனா என்னை கொண்ட தரிசனம், என்னை குறித்து வச்சிருக்க பிளான்ஸ் பல
டீகேட்ஸ் சொல்லுவாங்க. டீகேட்ஸ் முன்பதாகவே, தலைமுறைகளுக்கு முன்பதாகவே என்னை பெயர் கொடுத்தவர். அழியாம, அதனாலதான் என்னை அழியாமல் அணைத்து கொண்டு, கலைந்து விடாமல் என்னை காத்து கொண்டு, எந்த குறையும் இல்லாமல் பத்திரமாய் சிதைந்து விடாமல் என்னை பிறக்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு கையில கொடுத்துருங்க. இவ்வளோ பெரிய பிளான் போட்டு உங்களை வெளில கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்க வெளியில வந்து எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கிட்ட பிளான்ஸ் இருக்கும். பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்கும். இந்த மாதத்திலே அந்த பிளான்ஸ் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நம்மளுக்கு உண்டு. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தே, பத்திரமா என்னை சுமந்தே. அதை உணர்ந்து சொல்லுவோமா? எவ்வளவு கேர்ஃபுல்லா பாதுகாத்திருக்கிறார். அழியாமல் அணைத்து நீங்க ஒவ்வொருவரும் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கோங்க. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல. என்னுடைய தாய்க்கு எலும்புகள் முழுவதாக உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாய் கருவிலே தரிசனம் எலும்புகள் உருவாகல, எலும்புகள். என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எப்படி நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். யாவருக்காக மார்ச் மாதத்தின் முதல் ஆராதனை, முதல் கர்த்தருடைய பந்தி, கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க எங்களை உற்சாகமாய் ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தாங்குகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உதாரணமான காணிக்கைகளுக்காக நன்றி. உடைய காணிக்கைகள் கர்த்தருடைய ஊழியங்களை குறைவின்றி செய்வதற்கு, நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து
இன்னும் திரளாய் உங்களை பெருகச் செய்வாராக. நீங்கள் கொடுக்கிறது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகள் நடந்தேறுகிறபடினாலே பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருப்பதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல ஒரு ஆராதனை தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆராதனை முடிந்து ஃபெல்லோஷிப் அவர்ஸ்லே ஐக்கியத்தின் நேரத்தில் தயவாக யூத் மீட்டிங், சில்ட்ரன்ஸ் மீட்டிங் அனைத்தும் 12:30 அல்லது 12:35 முடித்துவிட வேண்டுகிறோம். இது கோடை காலமாக இருக்கிறது. ஆகவே 12:35 முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களிலே தயவுசெய்து லீடர்ஸ் நீங்கள் கவனமாய் நீங்கள் இந்த காரியங்களை 12:35 முடித்துவிட உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரெப்ளிகேஷன் பைபிள் கிளாஸ் வருகிற 11, 12, 13 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் நடைபெற இருக்கிறது. மாணவர்கள் கண்டிப்பாக இந்த 3 நாட்களும் சர்ச் பிளான்டர்ஸ் நீங்கள் அவசியம் நீங்கள் வகுப்புகளை நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் நிமித்தமாக இனி வருகிற நாட்களிலே கடைசி ஞாயிறு தோறும் ஞானஸ்நான ஆராதனை வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கடைசி ஞாயிறு அன்று ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். மாதத்தின் 2வது மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்நானத்திற்கான ஆலோசனை கொடுக்கப்படும். ஒருவராயிருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஞானஸ்நான ஆராதனை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முக்கியமான அறிவிப்பும் +2 மற்றும் மேற்படிப்பு படிப்பதற்கு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர் ஃபவுண்டேஷன் மூலமாக உதவிகள் செய்யப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உதவிகளை குறித்து நீங்கள் என்னிடத்திலோ அல்லது அகஸ்தர்பட்டி மாரியினிடத்திலோ நீங்கள் விவரங்கள் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலே படிப்பதற்கு உதவி செய்வதற்கு சில ஸ்தாபனத்தார் முன் வருகிறார்கள். எல்லா விதமான அடிப்படை உதவி, மேற்படிப்புக்கான அடிப்படை உதவிகளையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே அதை படித்து கொள்ளத்தக்கதாக நன்றாக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், கலை பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேற்படிப்புக்கான உதவிகள் செய்யப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே நல்ல மதிப்பெண்களோடு கூட IAS படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் டெல்லிக்கு அனுப்பி உங்களை எல்லா விதத்திலும் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்வதற்கு ஹைதராபாத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நாளைய தினத்தில் வரும் நாட்களிலே சபையிலே போன வாரத்தில் சினானுடைய தேசிய தலைவர் எடிசன் அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நம்முடைய சபைகள் எல்லாம் நிறைய அட்வொகேட்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் இப்போ நிறையா வந்துட்டாங்க. இனி வருகிற நாட்களில் அட்வொகேட்ஸ் வர வேண்டும், IAS எழும்ப வேண்டும், நீதிபதிகள் சபையிலே எழும்ப வேண்டும் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமாம், நீதிபதிகள். அப்போது சபையிலிருந்து அட்வொகேட்ஸும் நீதிபதிகளும் எழும்புனா பாஸ்டர் போலீஸ்காரங்களாம் உள்ளார வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. யாருடைய தூண்டுதலினாலும் யாரும் தேவனுடைய சபைக்குள் நுழைந்து விட முடியாது என்று சொன்னார். ரொம்ப நல்ல ஒரு கருத்தாக இருந்தது. ஆகவே ஒரு நாட்களிலே நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் நன்றாய் படித்து நல்ல உச்ச நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உதவி செய்வதற்கு கர்த்தர் மனிதர்களை உதவிகளை ஒத்தாசை அளிக்கும் மனிதர்களை எழுப்பி இருக்கிறார். ஆகவே பயன்படுத்தி கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நாங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அம்பையிலிருந்து ரெஜினா எழுதுகிறார், என் மகள் ரியா கடந்த ஒரு வாரமாக சளி காய்ச்சலினால் கஷ்டப்பட்டாள். மருத்துவமனைக்கு சென்றபோது சளி நெந்தில் உறைந்து விட்டதால் ஒரு வாரம் மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கையில் போதிய பணம் இல்லாததால் அட்மிட் செய்யாமல் திரும்ப வீட்டிற்கு வந்துவிட்டோம். பின் நானும் என் கணவரும் வீட்டில் வைத்து பாரத்தோடு ஜெபித்தோம். மேலும் மார்ச் 1 வாக்குத்தத்த ஆராதனையிலும் நான் கலந்து கொண்டு ஜெபித்தேன். உண்மை மாறும், சத்தியம் மாறாது என்பதன்படி நெஞ்சில் சளி உறைந்தது, மகள் கஷ்டப்படுவது உண்மையாயிருந்தாலும் தேவ வார்த்தையை நம்பி அறிக்கையிட்டு ஜெபித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றோம். என் சம்பாத்தியம் வீணாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது எனவும் நான் ஜெபித்து கடந்து சென்றேன். அங்கு மகளை பரிசோதித்து டாக்டர்கள் பார்த்தபோது எல்லா ரிப்போர்ட்டிலும் எக்ஸ்ரேயிலும் நார்மல் என வந்துவிட்டது. மருந்திலேயே சரியாக தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய உடன்படிக்கை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த 44 வருடமாக திருச்சபைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு உபதேச கொள்கை, கான்செப்ட் முக்கியப்படுத்தி பேசப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் ரட்சிப்பு 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 என்று சொல்லி ரட்சிப்பு முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து துதி 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 என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் துதி, எதற்கெடுத்தாலும் துதி. மகள் வேசித்தனத்திற்குள் போய்விட்டால் என்ன செய்வது பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களில் சொல்லப்பட்டது, ஆண்டவரே அப்படி போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அப்படி போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் சாட்சியா நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லி, துதி செலுத்த சொல்லி அந்த நாட்களிலே ஒரு கான்செப்ட் திருச்சபையிலே காணப்பட்டது. அதற்கப்புறம் ஆராதனை, எல்லா நேரத்திலும் எல்லா பாடல்களிலும் ஆராதனை 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 என்று சொல்லி ஆராதனை முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. ஆராதனை முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. அதற்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து அறிக்கை செய்வது என்று முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கன்ஃபெஷன், அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்வது எதுவோ அது நிறைவேறும் என்று சொல்லி அந்த கொள்கை முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. அதற்கப்புறம் கொஞ்ச நாட்களிலே இயேசு 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 என்று இயேசுவின் நாமம் முக்கியப்படுத்தி பேசப்பட்டது. ஒரு முறையெல்லாம் நான் ஒரு சகோதரனோடு கூட ஜெபம் பண்ணின பொழுது 20 நிமிடத்திற்கு மேலாக அவர் ஜீசஸ் 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 என்று சொல்லி கொண்டிருந்தார். 20 நிமிஷத்திற்கு மேலாக வெறும் இயேசு 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 என்று இயேசு என்று சொல்லி அவருடைய பெயரை மாத்திரம், நாமத்தை மாத்திரம் சொல்லி அவர் துதித்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து விசுவாசம் விசுவாசம் என்று விசுவாசத்தை குறித்து பேசப்பட்டது. அதற்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து புதிய உடன்படிக்கை என்று சொல்லி புதிய உடன்படிக்கை குறித்து பேசப்பட்டது. நலமாய் தோன்றுகிற அனைத்து உபதேசங்களையும் உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன், சபையிலே நான் போதித்திருக்கிறேன். ஒன்றை மாத்திரம் முக்கியப்படுத்தி நான் ஒருபோதும் போதித்தது கிடையாது. ரட்சிப்பை குறித்து போதித்திருக்கிறேன், துதியை குறித்து போதித்திருக்கிறேன், ஆராதனையின் அவசியத்தை குறித்து போதித்திருக்கிறேன், அறிக்கை செய்வதை குறித்து போதித்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்வதை குறித்து போதித்திருக்கிறேன், விசுவாசத்தை குறித்து தொடர் செய்திகள் எடுத்திருக்கிறேன், புதிய உடன்படிக்கை குறித்து நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். எதுவும் உங்களுக்கு புதிதல்ல. புதிய உடன்படிக்கை குறித்து 4 முறை 9 வாரங்கள் தொடர்ச்சியாக சபையிலே பிரசங்கிக்கும்படியாக, புதிய உடன்படிக்கை குறித்து பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மறுபடியுமாக 5வது முறையாக புதிய உடன்படிக்கை குறித்து நான் வித்தியாசமான காரியங்களை, புதிய காரியங்களை கடந்த முறைகளில் போதித்ததை
கொஞ்சம் சற்று வித்தியாசப்படுத்தி புதிய உடன்படிக்கை குறித்து இந்த வாரத்திலும் வருகிற வாரத்திலும் நான் போதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை குறித்து ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சில சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் இந்த உபதேசத்தை, புதிய உடன்படிக்கை குறித்து அந்த உபதேசத்தை நீங்கள் கவனமாய் உள்வாங்கிக் கொள்ள, இருதயத்திலே நீங்கள் இந்த சத்தியத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் பேச்சிலே ஒரு மாற்றம் நிச்சயமாய் உண்டாகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்பார்ப்பிலும் விசுவாசத்திலும் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பது நிச்சயம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். புதிய உடன்படிக்கையை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பழைய உடன்படிக்கையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். புதிய உடன்படிக்கை ஏன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் பழைய உடன்படிக்கை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்த பழைய உடன்படிக்கையானது சீனாய் மலையிலே செய்த உடன்படிக்கை ஆகட்டும், அல்லது ஜனங்களோடு கூட செய்த, தீர்க்கதரிசிகளோடு கூட செய்த, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையானது இப்போது முற்றிலும் காலாவதியாகிவிட்டது. இஸ் now been abolished. அது முற்றிலும் காலாவதி ஆகிவிட்டது. ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு முதல் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டு பாவ நிவாரண பலியாக முதலாவது மாதத்தின் 14ஆம் தேதி அன்று அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்த வேண்டும். இது பஸ்கா பண்டிகையாக ஆசரிக்கப்பட்டு வந்தது. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற விதத்தில் எளிமைப்படுத்தி நான் இந்த காரியங்களை விவரிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷத்தின் முதல் மாதத்திலே 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன்னுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் பலி செலுத்த வேண்டும். இப்போ யாரும் முதல் மாசத்துல 14ஆம் தேதியில ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்கா பலி செலுத்துவதாக அது முற்றிலும் காலாவதியாகிவிட்டது. மொத்தம் நியாய பிரமாணம் என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்க, எத்தனை நியாய பிரமாணம் இருக்கிறது தெரியுமா? 10 கட்டளைகள் உள்பட, மறுபடி சொல்லுகிறேன், 10 கட்டளைகள் உள்பட மொத்தம் 613 நியாய பிரமாணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனைங்க? 613. நல்ல மனசுல நல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. மொத்தம் நியாய பிரமாணங்கள் 613 நியாய பிரமாணங்கள் வேதத்திலே கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 613 நியாய பிரமாணங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒன்று தான் மாதத்தில், முதலாவது மாதத்திலே 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகை ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். இன்னொரு காரியம் என்ன சொன்னா, ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், சனிக்கிழமை தோறும் ஒரு வேலை கூட மனிதன் செய்யக்கூடாது. பிரயாணம் பண்ணக்கூடாது. கவனிங்கள், பிரயாணம் பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. அடுப்பெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது. முந்தின நாள் சமைச்சது தான் சாப்பிடணும். இன்னும் ஒரு சிலர் சாப்பிடுகிறது கூட, கை கழுவுறது கூட ஒரு வேலைன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தீவிரமாக ஓய்வு நாள் தோறும், சனிக்கிழமை தோறும் மனிதன் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது முற்றிலுமாய் இன்றைக்கு காலாவதி ஆகிவிட்டது. அப்புறம் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டா, தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, அவன் செய்த பாவத்திற்காக அவன் தேவாலயத்திற்கு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு திராணி இல்லைன்னா ஒரு காட்டு புறாவை ஆகிலும், புறா குஞ்சி ஆகிலும்
அவன் பலி செலுத்தும்படியாய் தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்தும்படியாக கொண்டு வர வேண்டும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று என்னுடைய மனசாட்சி என்னை சுட்டி காட்டாதபடிக்கு, குத்தி காட்டாதபடிக்கு நான் இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியே அல்லது வசதி குறைவாக இருந்தால் ஒரு காட்டு புறா குஞ்சை நான் பலி செலுத்த வேண்டும். அப்போனா கொஞ்சம் அந்த அந்த பிரமாணம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்குமேனால் நம்மெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டியது இருக்கு தெரியுங்களா? எத்தனை காட்டு புறாவை அல்லது புறா குஞ்சியை கொண்டு வர வேண்டும் தெரியுங்களா? அப்படியே சபை நிறைய, சபை வளாகம் முழுவதும் ஆடுகளா இருக்கும் தெரியுமா? அவன் வெறும் ஆடா கட்டிப்பட்டிருப்பாங்க. ஏன்னா விசுவாசிகள் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு புறா, ஒரு ஆடு அப்படின்னு சொன்னா சபை வளாகம் ஆடுகளால் நிறைந்திருக்கும். இதுவும் காலாவதியாகிவிட்டது. 10ல் ஒரு பாகம் சம்பாத்தியத்தில் 10ல் ஒரு பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுக்கு தசம பாகம் டைத்துன்னு சொல்லி பேர். 10ல் ஒரு பாகம் கொடுக்கணும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 10 மூட அறுவடை செய்தால், விளைச்சலிலே 10 மூட கோதுமை நெல் அறுவடை செய்தால் 1 மூட கர்த்தருக்காய் கொடுத்து விட வேண்டும். 1 மூட கர்த்தருக்காய் கொடுத்து விட வேண்டும். இன்னைக்கு அந்த தசமபாகம் கொடுப்பது என்கிற அந்த கொள்கையெல்லாம், அந்த பிரமாணம் எல்லாம், அதெல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட கவனிங்க, நான் சொல்லுகிறத, புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. நிறைய போதகர்கள், மன்னிக்கணும், நிறைய போதகர்கள் தசமபாகம் கொடுக்கலான்னு நீ உனக்கு பாட்டிலே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஒழிய ஏன் சொன்னார்னா, பரிசேயர்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த பரிசேயர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்த பரிசேயர்களை பார்த்து நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னாரே ஒழிய, ஒரு சீசன் இடத்துல கூட கர்த்தர் தசமபாகம் கொடுப்பதை பற்றியோ அவர் பிரசங்கித்த போதித்த ஒரு இடத்திலாகிலும் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றோ அவர் முக்கியப்படுத்தி கர்த்தர் பேசினதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட கொடுக்க வேண்டாம், காணிக்கை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதே கிடையாது. மாறாக என்ன சொன்னா, உதாரத்துவமா கொடுங்கன்னு சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உதாரத்துவமா கொடுங்க. கொடுப்பது அந்தரங்கத்தில் கொடுங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். டமாரம் அடிச்சு கொடுக்காதீங்க. கொடுப்பது அந்தரங்கத்தில் இருக்கும்படியாக, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா அறியும்படியாக நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னார். நீங்க கொடுங்க, மனப்பூர்வமாக நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாரே ஒழிய தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, விதைக்கும்படியாய் கொடுங்கள்னு சொல்லி சொன்னாரே ஒழிய விதைக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நீங்கள் விதைக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், விதைக்கிறீர்கள். அப்போ விதைக்கும்படியாய் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விவசாயிக்கும் கவனிங்கள், ஒவ்வொரு விவசாயிக்கும் கர்த்தர் பலனை தரும்போது, நெல் அறுவடை செய்யும் போது
கவனிங்க, நெல் அறுவடை செய்யும் போது அவ்வளத்தையும் அவன் சாப்பிடுவதற்காக மாத்திரம் கொடுக்கவில்லை. கர்த்தர் அவன் விதைப்பதற்கும் அவன் சாப்பிடுவதற்கும் தனித்தனியாக சேர்த்து கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிறதுல விதைப்பதற்கான நெல்லும் இருக்கும், சாப்பிடுவதற்கு ஆகாரத்திற்கான நெல்லும் இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணத்திலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக விதைப்பதற்கான பணமும் இருக்குது, உங்களுடைய ஆகாரத்திற்கான உங்களுடைய செலவுக்கான பணமும் இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? எந்த இடத்திலும் தசமபாகம் கொடுங்கள் என்று சொல்லி 10ல் 1 கொடுங்கள் என்று சொல்லி சொல்லவில்லை. 10ல் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. 10ல் 1. கர்த்தர் ஸ்தோத்திரம். 100ல் 100 ரூபான்னு சொன்னா 10 ரூபா கொடுக்குன்னு சொல்லி அல்ல. அதனால 12 ரூபாயும் கொடுக்கலாங்க, 15 ரூபாயும் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 ரூபா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்துல. கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 ரூபா கொடுக்கிறவங்க, 100 ரூபாயில 5 ரூபா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன் தசமபாகம் என்று சொல்லிவிட்டு நீ 5 ரூபா கொடுக்கிறியே அப்படியெல்லாம் கர்த்தர் கடிந்து கொள்வது கிடையாது. அது பழைய பிரமாணம். நல்லா கவனிச்சிங்க, அது பழைய பிரமாணம். அந்த பழைய பிரமாணம் ஒழிந்து விட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஒழிந்து விட்டது. இப்போ புதிய பிரமாணம் அப்படியே எண்ணி 10ல் 1 கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய உதாரத்துவத்தின் படி, மன விருப்பத்தின் படி, உற்சாகத்தின் படி, கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதிலே உண்டாயிருக்கிற உற்சாகத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, இதுதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் தேவனுடைய பிள்ளைகள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்போ புதிய உடன்படிக்கை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் பழைய உடன்படிக்கை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் மக்கள் நிறைவேற்ற முடியாததை கர்த்தர் பார்த்து தான் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ரைட். உடன்படிக்கை என்பது covenant is between God and man. உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உண்டான ஒன்று. சொல்லுங்கள், உடன்படிக்கைனா என்னங்க? இடையே உண்டான ஒன்று. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே முதல் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனம். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஏன்னா சொன்னது போல ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசும்போது இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே உருவாகவில்லை. கற்பத்தில் தான் 10 லட்சம் முட்டையில் ஒரு முட்டை. அந்த இஸ்ரவேல் யாக்கோபு என்கிறவர் 10 லட்சம் முட்டையில் ஒரு முட்டை. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே உருவாகவில்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்வது சொல்லுகிறார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்வீங்களா? அப்போ வரும் நாட்களிலே பூமியிலே இருக்கிற சகல ஜாதிகளும் சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்மை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா. பிரஜாதிகளாகிய நாம்
கர்த்தருடைய ஜனங்களாய் மாறுவதை பற்றி கவனிங்கள். புறஜாதிகளாகிய நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் மாறுவதை குறித்து கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து, என்னை குறித்து ஆபிரகாமிடத்தில், ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த 12வது அதிகாரம் வேதத்திலே மிகவும் முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று. மிக மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடத்திலிருந்து துவக்கப்பட்ட இதில், இந்த உடன்படிக்கையிலிருந்து தான் இஸ்ரவேல் தேசத்தில் ஆகட்டும், இஸ்ரவேல் என்கிற ஜனத்தில் ஆகட்டும், நடக்க போகிற அனைத்து காரியங்களும், மறுபடியும் சொல்லுகிறேன், ரொம்ப மெதுவா சொல்லுகிறேன், இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்குள்ளாய் இனி நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவம் ஆகட்டும், ஈசாக்கு பிறப்பது, யாக்கோபு பிறப்பது, யோசேப்பு எகிப்திற்கு போவது, எகிப்தில் 430 வருஷங்கள் ஜனங்கள் அடிமைகளாக இருப்பது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருவது, கர்த்தர் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வருவது, செங்கடிலே வழியை திறப்பது, வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்துவது, கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வது, இவர்கள் அனைத்தும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆகட்டும், இஸ்ரவேல் என்கிற ஜனத்தில் மத்தியில் ஆகட்டும், இனி நடக்க போகிற அனைத்து காரியங்களும் இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை என்கிற அந்த துவக்க புள்ளியில் இது தான் சகலமும் ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நடக்கிற காரியங்கள் ஆனாலும், இஸ்ரவேல் என்கிற தேசத்தில் நடக்கிற காரியங்கள் ஆனாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், அகஸ்தீர்பட்டில் நடக்கிற காரியங்கள் ஆனாலும், இந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஆனாலும், அனைத்தும் இந்த 12வது அதிகாரத்தில் தேவன் யாக்கோபு ஆபிரகாமோடு கூட செய்த இந்த உடன்படிக்கை என்கிற துவக்க புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். புரியுதா? ஆபிரகாமுக்கு 10 வருஷம் கர்த்தர் பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு. 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப விரக்தி ஆயிட்டார். Abraham was frustrated so much. ரொம்ப விரக்தி ஆயிட்டார். காரணம், வயதாகிவிட்டது. இரண்டாவது, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி பிள்ளை இன்னும் இல்லை. வயதாகிவிட்டது. He was old and childless. அவன் வயதாகி விட்டபடினாலும், இன்னும் பிள்ளை இல்லை என்கிற நிலை இருந்தபடினாலும் அவன் ரொம்ப விரக்தி ஆகிவிட்டான். பிள்ளை பிறப்பதற்கான எந்தவித அறிகுறியையும் அவனால் பார்க்க முடியல. 12வது அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்தார். ஆனால் 10 வருஷங்கள் ஆன பின்னும் அந்த உடன்படிக்கை நிறைவேறினதற்கான அதிகாரங்கள் ஒன்று நிறைவேறல, ஒன்றுமே தெரியல. இப்போ 15வது அதிகாரத்தில் கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். 12வது அதிகாரத்தில் பேசினார். இப்பொழுது தரிசனத்தில் 15வது அதிகாரத்தில் மறுபடியும் பேசுகிறார். பேசிவிட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ வெளியே வான்னு சொல்றார். ஆண்டவரே, எல்லாம் சரி, என்ன ஆஸ்வதிப்பேன்னு சொன்னதெல்லாம் சரி, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னதெல்லாம் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலை என் வீட்டில் பிறந்த இந்த எலியேசர்ங்கிற அடிமை தான் என் வீட்டில் பிறந்தவன் இருக்கிறானே ஒழிய எனக்கு வேற பிள்ளையே இல்லையே ஆண்டவரே, எனக்கு வேற பிள்ளையே இல்லை என்கிற நிலையிலே நீர் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீரே ஆண்டவரே, பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன், பெருகச் செய்வேன் என்றெல்லாம் சொல்லுகிறீரே ஆண்டவரே என்று சொல்லி அவன் விரக்தியோடு கூட பேசின நிலையில கர்த்தர் ஆபிரகாமை வெளியே, வீட்டிற்கு வெளியே வரும்படி, கூடாரத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு கர்த்தர் அழைத்து வந்து, வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் அளந்து எண்ண கூடுமானால் நீ எண்ணு என்று சொல்லுகிறார். வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்றார். என்ன சொல்றார்? நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். மொட்டை மாடியில் நின்று வானத்து நட்சத்திரங்களை முடிந்த அளவு நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். நீங்க இன்னைக்கு ராத்திரி அல்லது இந்த மாசத்துல வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாருங்க.
அவன் எண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 15 20 அப்படின்னு எண்ணிட்டு ஒரு கட்டத்தில் என்னால் எண்ண முடியல ஆண்டவரேன்னு சொன்னான். என்னால் எண்ண முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படி தான் உன்னுடைய சந்ததியும் எண்ண முடியாததா இருக்கும் என்று சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? உன்னுடைய சந்ததியும் எண்ண முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அவனுக்கு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்திட்டு அடுத்து சொல்கிறார், இந்த காரியத்தெல்லாம் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணுபடிக்கு சொன்னவர் அடுத்து அவனிடத்துல சொன்னார், ஆபிரகாமே வா, இப்போ வான்னு சொன்னார். வான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அந்த நாட்களிலே இருந்ததான உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு விதமான சடங்கு பின்பற்றப்பட்டு வந்தது. ரிச்சுவல், ஆங்கிலத்தில் ரிச்சுவல் சொல்வார்கள். உடன்படிக்கை செய்யணும்னு சொன்னால் ஒரு வித சடங்கை செய்து அவர்கள் அதற்கு அப்புறம் தான் உடன்படிக்கை செய்வார்கள். அந்த ஒரு சடங்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், சாக்ரிஃபைசல் ரிச்சுவல். அப்போ அந்த உடன்படிக்கை, அந்த பலிமுறை சடங்கை செய்வதற்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். சொல்லிட்டு சொல்றார் 15வது அதிகாரத்தில், ஆதியாகமத்திலே 15வது அதிகாரத்திலே 9 10 வசனங்களிலே அவர் சொல்றார், 3 வயது கிடாரியையும் 3 வயது பெட்டை வெள்ளாட்டையும் பெண் வெள்ளாட்டையும் 3 வயது செம்மறி கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் நீ கொன்று ரெண்டாக கீறி, கவனிங்க, 3 காரியம் சொல்றாரு. எல்லாமே 3 வயசு. இயேசு கிறிஸ்து அவர் 30வது வயதில் ஊழியத்துக்கு வந்தார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 வயது கிடாரியையும் 3 வயது பெண் வெள்ளாட்டு குட்டியையும் 3 வயது செம்பரி கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் கொன்று ரெண்டாக கீறி, கவனிங்கள், ரெண்டாக கீறி அப்படியே 2 பக்கமாக அதை அப்படியே விரித்தி வைன்னு சொன்னார். வெள்ளாட்டை அப்படியே 2ஆ வெட்டி ஒரு பகுதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பகுதி தெற்கு பக்கத்திலும் 3 வயது பெண் வெள்ளாட்டுக்குட்டியை அப்படி செய்யணும். அப்புறம் 3 வயது கிடாரியை அவர் 2ஆக கீறி ஒரு பக்கத்தில் வடபக்கத்தில் ஒரு பகுதியும் தென் பக்கத்தில் ஒரு பகுதியுமாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படியே 2 புறா குஞ்சம் மாத்திரம் கீரை வேண்டான்னு சொல்லிட்டார். புறா குஞ்சம் மாத்திரம் அப்படியே வச்சிருன்னு சொல்லிட்டார். ஒரு பக்கத்தில் புறா கொஞ்சையும் ஒரு பக்கத்தில் காட்டு புறாவையும் அப்படியே நீ கொன்று வைத்து விட வேண்டும் சொல்லுகிறார். அப்படியே ஆபிரகாம் அப்படியே வைத்து விட்டான். 2 பக்கமும் 2 பகுதியை வச்சுட்டு நடுவில் நடப்பதற்கு ஏதுவாக பாதை இருக்கத்தக்கதாக நடுவில் ஒரு பாதை ஏற்படுத்தி 2 பக்கத்திலும் பிரித்து வச்சுட்டார். அப்போ அந்த அந்த கெடாரியிலிருந்து கடாவிலிருந்து அந்த வருகிற ரத்தமெல்லாம் அப்படியே சதன்னு சொல்லிட்டு ரத்த அந்த பாதை முழுவதும் இரத்த களமாக இருக்கிறது. இது ஒரு உடன்படிக்கைக்கான சடங்கு. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம், எரேமியா 34வது அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். எரேமியா 38. முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல், என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல், என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதுதான் பழைய நாட்களிலே, ஆதி நாட்களிலே, ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், அந்த பழைய நாட்களிலே செய்யப்பட்ட
இரத்த உடன்படிக்கை இதுதான். இந்த நாட்களிலே நமக்கு இது புரியவே புரியாது. we don't understand this ritual. இந்த நாட்களிலே நமக்கு இந்த சடங்கினுடைய விவரம் முழுவதுமாக புரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே என்னுடைய விவரங்கள் எல்லாம் நன்றாக புரிந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்றார் கர்த்தர்? நீ 3 வயது கிடாரியையும் 3 வயது பெண் வெள்ளாட்டுக்குட்டியையும் 3 வயது செம்மறி கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் நீ கொன்று 2 பக்கமாக நீ அப்படியே கிடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம்? What happens to these animals would happen either to one of us who fails to keep the promise, to keep the covenant. What happens to these animals will happen either one of us who fails to keep the covenant. இந்த உடன்படிக்கை நிறைவேற்றாமல் நம்மில் இருவரில் அப்பா ராஜன் நீங்க வாய, என்ன அர்த்தம் சொன்னா சீக்கிரம். 2 பக்கமும் வெட்டப்பட்ட துண்டுகள், வெள்ளாடு செம்மறியாடு கிடாரி இதெல்லாம் 2 பக்கத்தில் இருக்கு. இப்போ அவர் அங்கிருந்து வரணும், அந்த பக்கத்துல பார்ப்பான், அந்த பக்கத்து அந்த கிடத்தப்பட்ட அந்த துண்டுகளுக்கு நடுவிலே அவர் அங்கே இருந்து வரணும். நடுவில் ரத்தம், இந்த பக்கம் வெட்டப்பட்ட துண்டுகள், இந்த பக்கம் வெட்டப்பட்ட மிருகங்கள் 2 பக்கத்தில் இருக்கு. ஒரு பக்கத்தில் உடன்படிக்கையின் ஒரு நபர் இந்த மூலையிலிருந்து வருவார், இன்னொரு எதிர்முனையிலிருந்து உடன்படிக்கை செய்கிற இன்னொரு நபர் வருவார், அவர் அங்கே இருந்து வருவார். 2 பக்கத்திலும் பார்த்துக்கிட்டே வரணும். பார்த்துக்கிட்டே பார்ப்பான், ஒன்றை பார்க்காத இங்கே பாரு, அப்படி 2 பக்கத்திலும் பார்த்து கொண்டே வர வேண்டும். 2 பக்கத்திலும் பார்த்து கொண்டே வர வேண்டும். நடுவில் அவர்கள் அப்படியே ஒருவர் கையை ஒருவர் பிடித்து என்ன சொல்லணும்னா, நான் உன்னோடு கூட இந்த நாளிலே உடன்படிக்கை படுகிறேன். நான் செய்கிற உடன்படிக்கையில் அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றாம போனா இந்த ஆட்டுக்கு என்ன, செம்மறி ஆட்டுக்கு என்ன கெதி நேர்ந்ததோ அதை போலவே நானும் வெட்டப்படுவேனாக. ஆமென் சொல்வீங்களா? இந்த ஆட்டுக்கடாவுக்கு என்ன நடந்துச்சோ அது எனக்கும் நடக்கட்டும். நீ சொல்லுப்பா. உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உடன்படிக்கை மீறினா எனக்கு நடப்பதாக. இதுதான் உடன்படிக்கையின் அவர்கள் செய்கிற முக்கியமான கட்டம். என்ன நடந்ததோ அது எனக்கும் நடக்கட்டும். ரைட். இப்போ கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், கவனிங்க ஏஸ்பா, கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், 3 வயது கிடாரியையும் 3 வயது பெண்ணாட்டு வெள்ளாட்டையும் 3 வயது செம்மறி கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் நீ வெட்டி 2ஆக கிடத்தி நடுவிலே ரத்தம் அப்படியே அப்படியே பாதையில் ரத்தம் உண்டாகத்தக்கதாக, ரத்தம் உறைந்து போயிருக்கத்தக்கதாக நடந்தா எப்படி சேத்துல மழை நேரத்தில் சேத்துல நடந்து பார்த்தோமா சதன்னு சேத்துல நடக்கிறோமோ அது மாதிரி ரத்த அந்த சேற்றிலே நான் நடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உடன்படிக்கை பண்ணணும். 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ராஜனும் நானும் அவர் அங்கேருந்து நடந்து வந்தால் நான் இங்கேருந்து நடந்து வந்து உடன்படிக்கை பண்ணணும். ஆனால் இந்த சம்பவத்தில் கர்த்தர் என்ன செய்தார்னா, இவர் அப்படியே 2 பக்கமும் கிடத்தி வச்சுட்டார். ஆபிரகாம் கடத்தி வச்சுட்டார். கர்த்தர் இன்னும் உடன்படிக்கை செய்கிற கர்த்தர் இன்னும் வரல. ஆனா பறவைகள் எல்லாம் வந்து அந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிடுவதற்கு பறவைகள் எல்லாம் வட்டம் அடிக்கிறது. ஆபிரகாம் ஒவ்வொன்றையாய் விரட்டி கொண்டிருக்கிறார். சூ 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 சூன்னு சொல்லி எல்லா பறவைகளையும் விரட்டி கொண்டிருக்கிறார். விரட்டி ஆபிரகாம் அப்படியே கொஞ்சம் இருள் வரத் தொடங்கின உடனே, இருள் கவ்வத் தொடங்கின உடனே, மாலை நேரம் ஆணிச்சு, 6:30 மணி ஆச்சு, 6:45 ஆணிச்சு, அப்படியே இருள் கவ்வத் தொடங்கியது. இருள் உண்டானது. அந்த நேரம் பார்த்து ஆபிரகாம் தூங்கி விட்டார்.
ஆபிரகாம் தூங்கிவிட்டார். தூக்கத்திலிருந்து ஆபிரகாம் விழித்து பார்த்த பொழுது அக்கினி ஜுவாலையாய் அந்த துண்டங்களின் நடுவிலே நடந்து போகிற ஒரு உருவத்தை ஆபிரகாம் கண்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நடந்து போகிற ஒரு உருவத்தை ஆபிரகாம் கண்டார். ஆபிரகாம் கண்டார். ஆபிரகாம் கண்டார். நடந்து போகிற உருவம் அந்த துண்டங்களின் நடுவாக நடந்து போய் கடந்து போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை தட்டி எழுப்பி, நான் உன்னோடு கூட இந்த நாளிலே உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை சொல்லுகிறார். உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததி உண்டாகும், பெரிய சாதி உண்டாகும். அந்த சாதி ஒரு தேசமாய் மாறும். 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள். 430 வருஷங்கள் முடிந்த பிறகு அவர்கள் மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் எகிப்தை விட்டு புறப்பட்டு போவார்கள். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்தை அவர்கள் சொந்தமாக அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்வீங்களா? இன்னும் பல 100 வருஷங்களுக்கு பின்பதாக நடக்க போகிற காரியங்களை இந்த உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தர் ஆபிரகாம் எடுத்து சொல்லுகிறார். உன் சந்ததியிலிருந்து ஒரு இரட்சகர் வருவார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு இரட்சகர் வருவார். அவர் தம்முடைய ஜனத்தோடு கூட உடன்படிக்கை செய்வார். ஆமென் சொல்வீங்களா? உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்வீங்களா? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார், எவ்வளவு காரியங்களும். ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 12-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய நல்லாத அந்நிய தேசத்திலே ஃப்ளேமிங் டார்ச் அதை சொல்லுமா? அது சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. சூரியன் அஸ்தமித்து காரிருளில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும், புகைகிற ஸ்மோக்கிங் அவன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புகைகிற சூளை, அப்படியே ஒரு சூளை நடந்து போகிறது போல புகைகிற சூளையும் அந்த அக்கினி ஜுவாலையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனது. ஒரு நபர் தியோபேனியன் சொல்வார்கள். சர்வவல்ல தேவனே ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியாக அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனார். ஆமென் சொல்வீங்களா? துண்டங்களின் நடுவே கடந்து போனார். அப்போ துண்டங்களின் நடுவே கடந்து போன பின்பும் ஆபிரகாமோடு கூட இன்றைக்கு இவ்விதமாய் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் இந்த பகுதியை. இவ்விதமாய் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அதே 15-16 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடைந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட கூட உடன்படிக்கை பண்ணி, அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி. எல்லாரும் சொல்லுங்கள், அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். கவனிங்கள், ஆபிரகாமை தூங்க வைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் தூங்க வைத்தார். கர்த்தர் துண்டங்களின் நடுவே கடந்து போனார். துண்டங்களின் நடுவே கடந்து போன பின்பு ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அப்ப ஆபிரகாமை தூங்க வச்சிட்டு அவனை எழுப்பி அவனோடு கூட உடன்படிக்கை செய்ததற்கு காரணம்,
உடன்படிக்கை என்று வரும்போது கர்த்தரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? மற்ற மார்க்கத்துக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் எந்த விதமான பிரயாசமும் சரீர முயற்சியும் செய்யவே வேண்டியதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். 5 முறை தொழுகிற ஒரு ஒரு கொள்கையாகட்டும், 5 முறை தொழுகிற கொள்கையாகட்டும், அல்லது மலையேறி கால் கடுக்க தேவனை நாடுகிற, நாக்கிலே வேலை குத்தி மூக்கிலே வேலை குத்தி நடக்கிற ஒரு காரியமாகட்டும், எதிலுமே மனிதனுடைய பிரயாசம் என்று 1% கூட கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? 1% கிடையாது. 100% நமக்காக கர்த்தர் உடன்படிக்கையை செய்து முடித்தவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களோ நானோ ரட்சிக்கப்படுவதற்கு எதையும் செய்ய வேண்டியது இல்லை. பரிசுத்தம் அடைவதற்கு எதையும் செய்ய வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எதையுமே செய்ய வேண்டியதில்லை. தேவனை தேடுகிறதற்கு எதையுமே செய்ய வேண்டியதில்லை. 40 நாளைக்கு கறி சாப்பிட மாட்டாங்க. எதுக்குங்க? எதுக்கு? 40 நாளைக்கு பூ வைக்க மாட்டாங்க. நீ 40 நாளைக்கு பூ கர்த்தர் ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தங்களை சொன்ன பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். ஆமென் சொல்வீங்களா? God counted him as righteous. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். சொல்லுங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். சத்தமா சொல்லுங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் நீங்க அப்படியே ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. கர்த்தரை விசுவாசித்தால் போதுமானது. ஆமென் சொல்வீங்களா? தேவனோடு கூட சர்வ வல்லவரோடு கூட ஒரு உறவு உங்களுக்கு உண்டாக வேண்டுமேயானால், ஒரு உறவு உங்களுக்கு உண்டாக வேண்டுமேனால் நீங்கள் அவர் மேலே அவருடைய நம்பிக்கை வைத்தால், அவரை விசுவாசித்தால் அது போதுமானது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பங்கையாக எதையுமே அவன் செய்யவில்லை. அவன் தூங்கி போனான், அவன் நித்திரை செய்தான். கர்த்தர் தான் அவனுக்கு பதிலாக கர்த்தர் தாமே அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கடந்து சென்று நிறைவேற்றினார். ஆமென் சொல்வீங்களா? ரோமருக்கு நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 23 25 வசனம் வரைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அப்ப நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆபிரகாம் அவன் எந்த விதமான கிரியும் செய்யாதவனாக அவன் தூங்கி போனானோ, ஒரு கிரியும் செய்யாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உடன்படிக்கை நிறைவேற்றி முடித்தாரோ. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிரியை செய்தேன்னு சொன்னா
வேலை செய்தேன்னு சொன்னா வேலைக்கு ஒரு சம்பளம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வேலைக்கு சம்பளம் உண்டு. அதற்கு பேர் கிருபை என்று சொல்லி சொல்லப்பட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அதற்கு பேர் கூலி. சொல்லுங்கள், கூலி. ஆமென். ஆமா, மனுஷன் சரீர பிரகாரமா ஒரு காரியத்தை செய்தான், அது அவனுக்கு கிடைக்கிற கூலி. அது அவனுக்கு கிருபை என்று சொல்லி எண்ணப்படாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், எண்ணப்படாது. கவனிங்கள், நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கும்போது நம்முடைய எந்த விதமான சரீர பிரகாரமான கிரிகளினாலும் முயற்சிகளினாலும் நம்மை நாமே ரட்சிக்க திராணி அற்றவர்களாய் நாம் காணப்பட்ட பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நிச்சயித்தார் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி, சுகுமார் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் சிலுவையிலே நீ செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடிக்கும்படிக்கு என்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்யத்தக்கதாக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? எல்லாம் முடிந்தது. ஒரே ஒரு காரியம் தான் நான் செய்யணும். என்ன காரியம்னா, எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவின் மேல், எனக்காக உடன்படிக்கை செய்த இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய முழு விசுவாசத்தை வைப்பது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கைக்கு பங்காளர்களாக மாற வேண்டும். சொல்லுங்கள், உடன்படிக்கைக்கு பங்காளர்களாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கைக்கு பங்காளராக ஆயிட்டீங்களா? எப்போ ஆவீங்க தெரியுமா? எப்போ ஆவீங்க? எப்போ உங்க விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறீர்களோ அப்பொழுது அந்த உடன்படிக்கைக்கு பங்காளராக மாறிவிடுவீர்கள். எனக்காக இயேசு அவர் மரித்தார், என்னை ரட்சிப்பதற்காக இயேசு மரித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, என்னை ரட்சிப்பதற்காக. சொல்லுங்கள், என்னை ரட்சிப்பதற்காக இயேசு மரித்தார். வருகிற வாரங்களிலே மன்னிப்பு என்றால் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நான் சொல்லித் தருவேன். இந்த உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட நீங்கள் செய்திருப்பது உண்டானால் உங்க வாழ்க்கையில உங்க நடக்கை எப்படி இருக்கணும், உங்க பேச்சு எப்படி இருக்கணும், உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் குறித்து நான் வரும் நாட்களிலே உங்களோடு கூட நான் உங்களுக்கு கற்றுத் தருவேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கற்றுத்தருவேன். கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். சொல்லுங்கள், என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். சொல்லுங்கள், என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் வாசித்து பாருங்கள். கொலோசியர் முதலாவது அதிகாரம். கொலோசியர் 275வது பக்கம், முதலாவது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம் வாசித்து பாருங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதற்கு கவனிங்க, கர்த்தர் தான் முழுமுழுதான் எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த
கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். உங்களுக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து 613 பிரமாணங்கள் என்று சொன்னேன். இந்த 613 பிரமாணங்களும் நமக்கு எதிரடையா இருந்தவைகள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நமக்கு விரோதமா இருந்தவைகள். இவள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் அவைகள் எல்லாவற்றையும் ஆணி அடித்து பிசாசுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உரிந்து கொண்டு பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை செல்லா காசாக்கி கர்த்தர் ஸ்தோத்திரம் அவைகளின் மேல் பிசாசுடைய எல்லா விதமான கிரிகளின் மேலும் அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசுவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு பிள்ளைகளானால் ஒருபோதும் பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருபோதும் பிசாசு ஒன்றும் உங்களுக்கு செய்யாது. ஆமா, உங்க வீட்டு ஆட்டையும் ஒன்று செய்யாது, உங்க வீட்டு மாட்டையும் ஒன்று செய்யாது, உங்க வீட்டில் இருக்கிற எந்த உயிரினத்தையும் ஒன்று செய்யாது, உங்களையும் ஒன்று செய்யாது. பிசாசு உங்க பக்கம் வரவே முடியாது. உங்க பக்கம் திசை பக்கம் வரவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்க திசை பக்கம் வரவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க சத்தமா, பிசாசு நான் இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு கூட படுக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டுமா இயேசு தம்முடைய இரத்தத்தினால் உங்களை முத்தரித்திருக்கிறார். இயேசு தம்முடைய இரத்தத்தினால் உங்களை முத்தரித்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. நான் உடன்படிக்கைக்கு உரியவன். நான் உடன்படிக்கைக்கு உரியவன். அவங்க அது செஞ்சிட்டாங்களோ இவங்க இது செஞ்சிட்டாங்களோன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க யாருன்னா இன்னும் சரியா உடன்படிக்கை செய்யாதவங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்வீங்களா? இன்னும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்காதவங்கன்னு அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்காதவங்கன்னு அர்த்தம். செய்யாம இருப்பாங்களா? சொல்லுங்க, செய்யாம இருப்பாங்களா? செய்யத்தான் செய்வாங்க. ஆமென் சொல்வீங்களா? செய்வாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் இல்ல விட்டா ஒரு நாள் என்கிட்ட வருவாங்க. ஆமென் சொல்வீங்களா? அவங்க ஜெயிக்க போவது இல்லை. ஜெயிக்க போவது யாரு? ஆமா, ஜெயிக்க போவது யாரு? ஜெயிக்க போவது யாரு? ஒரு நாளும் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு நாளும் சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. ஒரு நாளும் சத்துருவின் சகலவித வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்து விட்டார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற வாரத்திலே நான் இதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாருமா எழும்பி நின்று அப்படியே ஒரு விசை கூட இந்த உடன்படிக்கை சிலுவையிலே கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கை இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை அந்த நிச்சயம் எனக்கு இருக்குதா? இந்த நாளிலே அந்த நிச்சயத்திற்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன். எவர்களெல்லாம் இங்கு இருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களில் யாரெல்லாம் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ, அந்த தேவன் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாகவும் பாத்திரவான்களாகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னை பங்காளியாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள்.
என்னை பங்காளியாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை பாத்திரவான்களாய் மாற்றியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நான் புதிய உடன்படிக்கைக்கு உரியவன். சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கைக்கு உரியவன். சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கைக்கு உரியவன். நான் அதை புரிந்து கொண்டேன். உம்மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன். உம்மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர். பெரியவர், என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர். சர்வ வல்லவர், என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறீர். என்றைக்கு மாறாதவர், என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ரபாபாலி யாரக பாபாலி யாரக துரா தீரகலி யாரகடா மாகர பாபாலி யாரகனா காரகலி யாரகனா சுந்தரா. அப்படியே கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமே. எல்லாருமாய் எல்லாருமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானகத்தோ புதரத்தோ எல்லா முழங்கால் முடங்கிடுவே. வானகத்தோ புதரத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிரிடையாக இருந்ததான கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையில நமக்காக புதிய உடன்படிக்கை செய்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் அந்த புதிய உடன்படிக்கையின் மகிமையை வார்த்தையின் மூலமாய் கேட்க செய்த பரிசுத்த ஆவியாருடைய கரங்களிலே நம்மை நாமே அர்ப்பணித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. கிருபையுள்ள கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உங்க திருநாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் உட்காருவோம்.